ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ருஸ்வான். அரசியலும் ஜெர்மீனும் தளத்திலிருந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை நாம் பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது நேற்று நடந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் விகடன் ஏற்படுத்திய அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில், ஆதவ அர்ஜுனா எழுதிய அந்த நூல் வெளியீட்டு விழாவில் என்ன நடக்குது? அதற்கு முன்பு தொல் திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் ஒரே மேடையில் ஏறுவதாகத்தான் அது இருந்த ஒரு புரோகிராமை கூட்டணி கட்சிக்கு நெருக்கடி ஏற்படும், தாவேகா போன்ற கட்சிகளுக்கு இவர் தாவிடுவாரோ என்ற அச்சம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக திருமா அதை புறக்கணித்தார். இது உண்மையாகவே திருமா செய்திருக்க வேண்டிய வேலை அல்ல. தொல் திருமாவளவன் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிலே முன்பக்கத்திலே உட்கார்ந்திருக்க வேண்டும். அரசியல் கட்சிகள் பல மேடைகளில் எதிர்கட்சியாக இருந்தாலும் அமர்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் எத்தனை சட்டசபையில் எதிர்கட்சி தலைவரோடு உட்காருவாங்க, எல்லா பாராளுமன்றத்தில் முக்கியமான இடத்துல போய் உட்காருவாங்க. ஆனால் எந்த எதிர்ப்பையும் இல்லாத தாவேகா ஒரு ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியான பொசிஷனில் இல்லை. இப்போ தான் அது கட்சி தொடங்கி ஒரு மாநாட்டை சந்தித்து வளர்கிற கட்சி. அப்போது உங்களுக்கு என்ன பயத்தை ஏற்படுத்துது? அப்போது நீங்கள் அந்த மேடைக்கு வந்தால் திமுகவின் கூட்டணியை விட்டு வெளியே போயிடணும், அப்போ திமுகவுக்கு எதிர்ப்பை சம்பாதிக்கணும், அதற்கு அரசியல் அங்கீகாரத்தை இழந்துருவோம், அப்போ வெளியே போயிட்டு நம்மளுக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி கிடைக்கலன்னா நம்ம பலகீனப்பட்டுருவோம் என்ற அச்ச உணர்வு ஏற்படுகிறதா? இல்லை திமுகவிலேயே சரணாகதி கடந்து காலத்தை கழித்து விடலாம் என்று விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் விரும்புகிறாரா? இப்போது மன்னராட்சி ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தையினுடைய பொதுச் செயலாளர் அவரே சொல்கிறாரு, மன்னராட்சி நடைபெறுகிறது. அப்போ உங்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாருன்னா நீங்கள் என்ன நிகழ்வில் இருக்கிறீங்க? எங்களுக்கு ஒன்றும் புரியல. விஜய் என்ன கருத்தை முன்வைத்தார்? ஏன் வந்திருக்கலாமே, அதைத்தானே விரும்புகிறார். நீங்கள் வரல என்று வருத்தப்பட்டு அவர் பேசுகிறார். இங்கே வந்திருக்கணும், அவருடைய உணர்வு இங்கே தான் இருக்கும் அப்படின்னு தாவேகாவுடைய தலைவர் தெளிவாக அந்த உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமயத்தில் அட்ரஸ் பண்ணுறார், மக்களின் உரிமைக்காக வேங்கைவெளியிலே கழிவுநீரை கலந்த கும்பலை அட்ரஸ் பண்ணுறார், அதை எதிர்க்கிறேங்கிறார். அப்போது இப்படி ஒரு பொலிட்டீஷியன் லீடருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாமே, சப்போர்ட் பண்ண வேணாம். அந்த மேடை ஏறுவதில் உங்களுக்கு என்ன ஐயம்? பல்வேறு கருத்து முரண்பாடு உள்ள தலைவர்கள் மேடை ஏறி நம்ம பார்த்ததே இல்லையா? நீங்கள் இன்றைக்கி பல கூட்டணிகளோடு அமைந்திருக்கக்கூடிய கட்சிகள் பல களங்களில் வேறுபட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு தலைவர்களுக்கும் மற்ற தலைவர்களுக்கும் மேலே உள்ள பல தலைவர்களுக்கும் கருத்து வேறுபாடு நிறையா இருக்குது. ஸ்டேட் வாரியாக சென்ட்ரலுக்கிடையே ஏகப்பட்ட கருத்து முரண்டு இருக்குது. ஆனால் அவங்களாம் ஒரே இடத்துல சில ஃபங்க்ஷன் இருக்கும்போது அவங்க மீட்டிங் போடுறது இல்லையா? அப்போது செய்திருக்க முடியும். ஆனால் இது வேறு எங்கேருந்தோ வந்த ப்ரெஷர். நீங்கள் அப்படி போயிடாதீங்க, அதை நம்ம கூட்டணியை சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்று திமுக அவரை நெருக்கி இருப்பதாகத்தான் அதை நாம் கருதுகிறோம். உண்மையிலே விஜய் அவர்கள் உண்மையை தான் பேசினார்கள். ஆதவ அர்ஜுனா அதற்கு சரியான ஒரு போக்கை தான் காட்டினார். ஏன் எதிர்க்கப்படணும்? மன்னராட்சி என்றால் இன்றைக்கு அவங்க ஸ்டாலின் வருவார், அப்புறம் உதயநிதி வருவார், அப்புறம் இன்பநிதி வருவார்கள். இப்படி தமிழகத்தை ஆளுவதற்கு தமிழகத்தில் தலைவர்கள் இல்லையா? எத்தனை கட்சிகள் இருக்குது? வாய்ப்பு கொடுங்க, எல்லா கட்சிக்கும் வாய்ப்பு கொடுத்து ஆட்டத்தை மாற்றுங்க, கேம் சேஞ்சராக மாறுங்க. ஏன் மாறக்கூடாதா? தாவேகாவுடைய தலைவர் ஒரு முதலமைச்சராக வந்தால் இந்த மக்களுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்வார்? ஏன் பொருளாதாரத்தின் மீதுக்கு அவர் பொருளாதாரத்தின் மீதுக்கான அவர் பண மோசடி செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன் அவர் உயர்கட்டமான பல பொருளாதாரத்தை பார்த்தவர், பணத்தை சம்பாதிச்சு பல காசுகளை பார்த்தவர். அவருக்கு மக்களுக்கு செய்ய வேண்டும் என்னதான் வரும் என்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. சேகர் பாபு இல்லை வேறொரு நிர்வாகி, திமுக நிர்வாகி, பாரதின்னு நினைக்கிறேன், என்ன சொல்லியிருக்காரு? சினிமா ஃபீல்டில் அவர் முடிஞ்சிட்டார். இன்றைக்கு ஒரே உச்ச நடிகராக 245 கோடி அடுத்த படத்திற்கு வாங்கக்கூடிய ஒரே நடிகராக விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். இதை மிஞ்சி இந்திய சினிமாவில் யாரும் பணம் வாங்கவில்லை என்ற கொடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்கிறாங்க. 500 கோடி வரையும் விஜய்க்கு கொடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவ்வளவு ஹீட் பொசிஷனில் கூடிய ஒரு ஹீரோ தனக்கு எதுவும் வேணாம், தன்னை சார்ந்த ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் பெண் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார். அப்போ பல்வேறு கருத்துக்களும் இன்றைக்கு வெடிக்கிறது. திமுக 200 இடங்களில் ஜெயிச்சிரும், எப்படி ஜெயிக்கும் என்பதை தமிழகத்தில் நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம்.
தாவேக்காவுடைய தொண்டர்கள் தொடர்ந்து இதற்காக தங்களுடைய களப்பணி வியூகங்களை வேகமாக வகுத்து கொண்டிருக்கிறார்கள். திமுக செயல்படுத்தோ இல்லையோ, இன்றையிலிருந்து தாவேக்கா தொண்டர்கள் தங்களுடைய களத்தை வேகமாக எடுத்துக்கொண்டே செல்கிறார்கள். ஒட்டுமொத்த ஊர்களிலும் உங்களுடைய தொண்டர்களை விட தாவேக்கா தொண்டர்கள் அதிகமாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தாவேக்காவின் தொண்டர் அணி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. திருமாவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் இருவேறு கொள்கையிலே இருந்து கொண்டு பயணிக்கிறீர்கள். உங்களுடைய தலைமை எந்த கொள்கையை பின்பற்ற போகிறது? இப்பொழுது உங்களுடைய தலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், பிஜேபியில் ஒரு ஆள் ஒரு சொல்லுவாங்க, அதிமுகவில் ஒரு ஆள் ஒன்று சொல்லுவாங்க, கிள்ளி விடுவாங்க. அப்படி கிள்ளி விட்டு பார்க்குறீங்களா, இல்லை உங்களுக்கான இடத்துக்கை நோக்கி போக வரீங்களா? நீங்கள் நார்மலாகவே விஜயுடன் கைகோர்ப்பது என்பது நார்மலான ஒரு அட்ரஸ் தானே. விஜய் தலைவர் விஜயரோடு நீங்கள் கைகோர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுது. ஆனால் அவர் உங்கள் மீது ஒரு மதிப்பை வைத்திருக்கிறார். ஏன் மதிப்பை வைத்திருக்கிறார்? அவர் வரையறுத்த கொள்கையின் தலைவரான டாக்டர் அம்பேத்கரை நீங்கள் தூக்கி சுமக்கிறீர்கள் என்பதால் உங்கள் மீது அன்பு பாராட்டுகிறார். அப்போது அன்பின் மூலமாக பேசுகிறார். ஏன் அவருக்கு இங்கே இந்த மேடையில் வரணும், என்ன இருக்குது, மனசெல்லாம் இங்கே தான் இருக்குது என்று ஒரு கட்சி தலைவராக உங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரை அன்பால் அழைக்கிறாரே தவிர, வாங்க எங்கள் கூட்டணிக்கு வாங்க, எங்களோட உட்கார்ந்துருங்க அப்படின்னு அழைக்கல. ஒரே மேடை, அம்பேத்கர் மேடை என்பதால், டிசம்பர் 6 என்பது அம்பேத்கருடைய தினமாக இருப்பதால் அன்று உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போனது இந்த நூல் நிலையீட்டு விழாவில் என்று அவர் வருத்தப்பட்டு சொன்ன வார்த்தை. உங்களை அழைத்து கூட்டணியில் அமைத்து அப்படி அவர் விரும்பலை. ஆனால் உங்கள் கூட்டணி கட்சி ஏன் இவ்வளவு அடம் பிடிக்குது? விஜய் அவர்களுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கூட்டணி விட்டு உங்களை விலக்கிடுவாங்களா? அப்போது நான் எடுத்த முடிவு நீங்கள் சொல்லும் போதே சொல்கிறீங்க. ப்ரெஸ் மீட்டை நீங்கள் சந்திக்கும் போது என்ன வார்த்தை சொல்கிறீங்க? அப்போது அந்த மேடைகளை நாங்கள் இருந்தால் அது கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் தானே நீங்கள் பேசுனீங்க. ஞாபகம் இருக்குதா? உங்கள் ப்ரெஸ் மீட்டை சந்தித்து பாருங்கள். நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு கருத்தை தெளிவாக சொல்லக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினீர்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லக்கூடிய ஒன்று தான், ஒரு அரசியல் கட்சி மேடை இல்லை, அது பொது நிகழ்வு. அதில் தாவேக்கா தலைவர் வருவார், ஏன் நாம் தமிழருடைய தலைவர் வருவார், அதிமுகவுடைய தலைவர் வருவார், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், திமுகவுடைய பங்களிப்பாளர் இருப்பார். இப்படி எல்லாம் கலந்த ஒரு தலைவராக அம்பேத்கர் இருக்கும்போது பொது தலைவர்கள் எல்லாம் ஒரு தலைவர் வருவார்கள். நீங்கள் அதை புறக்கணித்தது என்பது வருந்தத்தக்க விஷயம். இது கூட்டணியின் அச்ச உணர்வால், நீங்கள் கூட்டணியிலே பாதகத்தை ஏற்படுத்தும் என்கின்ற உணர்வால் நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கு கூட பல்வேறு எண்ணெயை தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சீமான் கூட சொல்கிறார். இந்த நிகழ்வே வேறு மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் தொல் திருமாவளவனும் விஜய் அவர்களும் தான். அப்போது நீங்கள் ஏன் அதை மதித்து வந்திருக்கலாம், இந்த கூட்டத்தை சிறப்புப்படுத்தியிருக்கலாம். உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு கூட்டணிக்கான ஒரு அஸ்திவாரம் இங்கிருந்து தொடர்ந்துருக்கும்.